IMFின் திட்டங்களை செயற்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் நாட்டை பொருளாதார ரீதியில் மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாகிறது. 2028ஆம் ஆண்டுக்கு பின்னர் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு எவ்வித திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை. ஆகவே அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பேரண்ட பொருளாதாரம் நாட்டு மக்களுக்கு பயனுடையதாக அமையும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். சமூக கட்டமைப்பில் ஏழ்மை 3% தொழிலின்மை 2% உயர்வடைந்திருக்கிறது. ஆனால் நடுத்தர மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடையவில்லை, சம்பளமும் அதிகரிக்கப்படவில்லை. வரி வருமானத்தினூடாக $1 டிரில்லியன் ரூபாவை திரட்டியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இளைஞர்களின் வாகனம் மற்றும் வீடு உட்பட அழகான வாழ்க்கையின் கனவுதான் வரியாக திரட்டப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகள் மீதான வெட்வரி நீக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அந்த IMFக்கு அச்சமடைந்து வாக்குறுதிகளை மறந்துவிட்டார். IMF விதிக்கும் சகல நிபந்தனைகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. மேற்குலக நாடுகள் மத்தியில் அரசாங்கம் தலைகுனிந்து செயற்படுகிறது. இதனால் இலங்கை தனது தேசிய கௌரவத்தை இழந்திருக்கிறது. IMF என்பது பசுமாடு போன்றது. எம்மிடம் உள்ள புல்லுகளையும் பழவகைகளையும் நன்றாக உண்டுவிட்டு பாலை வேறு யாருக்கோ கொடுக்கிறது. புல்லையும் பழங்களையும் கொடுத்த இளைஞர்கள் உணவுக்கே வழியில்லாமல் வறுமையில் வாடுகிறார்கள். IMFஐ இந்த ஆட்சியாளர்கள் கடவுளாக நினைக்கிறார்கள். IMF முன்பாக முட்டாள் பக்தர்கள் போல் முழந்தாளிடாதீர்கள். நீங்கள் அறிந்தே அதனை செய்தால் அதனால் ஏற்படும் விபரீதங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பதான ஒரு கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இதே நேரம் செல்வம் எம்பி தெரிவித்த ஒரு கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. தனது பெயருக்கு கௌரவத்திற்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் அரசிலிருந்து ஒதுங்கக்கூடிய வகையிலும் இணைய ஊடகங்கள் ஊடாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளவர்களுக்கு எதிராக சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு தெரிவிக்கிறார். நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் என்பவருக்கு எதிராக சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன். அவரிடம் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரியுள்ளேன். எனது அரசியல் நடவடிக்கையை அதில் பாதாளத்துக்குள் கொண்டு செல்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உண்மைக்கு புறம்பானவற்றை கூறி வருகிறார். அவரது கருத்துக்கள் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் இதற்கு ஆதாரத்துடன் பதில் கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடவுள்ளேன். அவரது குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிரூபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் என் மீது அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். எனவே நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் எனக்கு மன உளைச்சலையும் கௌரவத்துக்கு களங்கத்தையும் ஏற்படுத்தியமைக்காக 5 கோடி ரூபாய் நஷ்டஈட்டை அவர் வழங்க வேண்டும் என இவ்வாறு செல்வம் அடைக்கலநாதன் MP கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் இந்த தகவலோடு சேர்த்து சபையிலும் அவருடைய கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய நிதி தடுக்கப்படுகிறது என்றும் வடக்கின் அபிவிருத்தி முடக்கப்படுகிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டினையும் அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே பொருளாதாரத்தில் நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் முதலில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். பொருளாதாரத்தில் நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் எனில் முதலில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அப்போதைய அச்சமின்றி முதலீட்டாளர்கள் நாட்டுக்கு வருவார்கள் என்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனால் இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் நிதி குறித்து அவர் கருத்து வெளியிடும் போது 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பார்க்கும்போது இந்த வருடத்தின் கடைசி நேரத்தில் தான் அபிவிருத்தி தொடர்பான வேலை திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது. எங்களின் அதிகாரிகள் அந்த நிதியை திருப்பி அனுப்பிவிடக் கூடாது என்று இரவு பகலாக ஓடி உழைக்கிறார்கள். இதனால் கடந்த வரவு செலவு திட்டத்தை நல்ல வரவு செலவு திட்டம் என அறிவித்தமை பிழையானது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் வருடத்தின் கடைசி நேரத்தில் மழைக்காலம் என்பதனால் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. இதனால் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை செயற்படுத்த முயலும் போது பல்வேறு விடயங்கள் முதலில் கையாளப்பட வேண்டும் என்பது எமது ஆலோசனை. வன இலாக்கா தொடர்பான பிரச்சனைகள் பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏதேனும் விடயத்தை எங்கள் பிரதேசத்தில் செய்ய வேண்டும் என்றால் அந்த திணைக்களத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. குறிப்பாக அபிவிருத்திக்கு கூடுதலான பணத்தை ஒதுக்கினாலும் அந்த அபிவிருத்தி தடைப்படுகிறது என்றால் வன இலாக்கா திணைக்களமும் அதற்கு காரணமாகும். பாரிய அளவிலான விவசாய காணிகளை அந்த திணைக்களம் பிடித்து வைத்திருக்கிறது. இது தொடர்பில் அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் குறிப்பிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு அரசாங்கத்திலும் இதுவே நடக்கிறது. வீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் என்பன இந்த திணைக்களத்தால் தடைப்படுகிறது. அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டில் இதனை வைத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த திணைக்களம் தனியான அரசாங்கம் ஒன்று செயற்படுகிறது. எதற்கும் அடங்குவதாக இல்லை. எவ்வளவு நிதியை ஒதுக்கினாலும் இந்த திணைக்களங்களில் மிக மோசமான செயற்பாடுகளால் அந்த அபிவிருத்திகள் நடக்காமல் போகிறது. அபிவிருத்தியில் நாங்கள் இப்போதுதான் முன்னேறி வருகிறோம். அயல்நாடான இந்தியா நிதியை வழங்க முனைகிற போது ஏன் அதனை தடுக்கிறோம்? பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் என்ற தரத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறோம்? காங்கேசன்துறை கப்பல் துறை முயற்சியை ஏன் மறுக்கிறோம்? தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கப்பல் போக்குவரத்து நிலைப்பாட்டை ஏன் மறுக்கிறோம்? சுற்றுலாத்துறை எமது நாட்டுக்கு கை கொடுக்கிறது. இந்த விடயத்தில் எமக்கு உதவுவதற்கு இந்தியா வருகிற போது வடக்கு என்ற காரணத்தால் அதனை நிறுத்துகின்றீர்களா? இந்த விடயத்தை இனம் சார்ந்த விடயமாக பார்க்கிறீர்களா? இந்தியா தனது உதவியை நீட்டுகிற போது கைப்பிடித்து பொருளாதார நிலைமையை ஏற்படுத்துவது சரியாக இருக்கும். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக செல்வம் அடைக்கலநாதன் MP தன்னுடைய கருத்தினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். இதே நேரத்தில் மற்றொரு தகவல், காங்கேசன் துறையில் பல்வித போக்குவரத்து மத்திய நிலையம் அமைப்பதற்கு ஏற்பாடு, அமைச்சரவை ஒப்புதல் என்பதான செய்தி. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் பல்வித போக்குவரத்து மத்திய நிலையம் ஒன்றை அமைப்பதற்கே இவ்வாறு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நகர்வு திட்டத்தின் கீழ் காங்கேசன் துறையில் பல்வித போக்குவரத்து மத்திய நிலையத்திற்கான இடம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நாட்டின் பொது போக்குவரத்தை வினைத்திறனாகவும் முறை சார்ந்த வகையிலும் மேற்கொள்வது பற்றி சமகால அரசின் கொள்கைக்கு அமைய போக்குவரத்து மூலங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பு மூலம் பிரதான நகரத்துக்கு
மக்களுக்கு வினைத்திறனான பொது போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கு இயலுமாகும் வகையில் தேவையான வசதிகளுடன் கூடிய பலவித போக்குவரத்து மத்திய நிலையத்தை அமைக்க வேண்டிய தேவை கண்டறியப்படுகிறது. இதற்கமைய பேருந்து சேவை, புகையிரத சேவை, வாடகை வாகன சேவை போன்ற போக்குவரத்து மூலங்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பை மேம்படுத்தும் நோக்கில் நாட்டின் அதிகளவில் பயணிகள் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ள பேருந்து திரைப்படங்கள் மற்றும் புகையிரத நிலையங்களை இணைப்பு செய்து முறை சார்ந்த சாத்திய அளவு ஆய்வை மேற்கொண்டு முன்னுரிமை அடிப்படையில் கீழ்காணும் பல்வேறு போக்குவரத்து மத்திய நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பதில் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. கண்டி, அனுராதபுரம் தெற்கு, அனுராதபுரம் வடக்கு, கொழும்பு கோட்டை, மொரட்டுவ, ராகமா, விசாவெல்ல, காலி, கட்டுநாயக்க, குருநாகல், கம்பா, களுத்துறை போன்ற இடங்களிலும் பல்வித போக்குவரத்து மத்திய நிலையம் இவ்வாறு அமைக்கப்படவிருக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோம்.